ஒருவர் வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் என்று இந்த பகுதிகளை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு மகிமையும் துதியும் எப்பொழுது உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், இங்கு வேதம் அழகான ஒரு அர்த்தத்தை காண்பிக்கிறது, ஒரு முகாந்தரத்தை காண்பித்து கொடுக்கிறது. தேவனுக்கு எப்பொழுது மகிமையும் துதியும் உண்டாகுமா? இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நாம் நிறைந்து காணப்படும் போது, அதனைத் தொடர்ந்து நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாகவும் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் என்பதையும் அங்கே காண்பிக்கிறார். அப்போ தேவனுக்கு எப்பொழுது மகிமையும் துதியும் உண்டாகும் என்று கர்த்தருடைய வேதம் காண்பிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகள் அதில் நாம் நிறைந்திருக்கும் போது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து, இந்த இயேசு கிறிஸ்து யார்? வேதத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் கடைசி வசனத்தை பார்க்கும்போது, இயேசுவே கிறிஸ்து என்று அவர்கள் பிரசங்கித்தார்கள், சிருஷ்டாந்தப்படுத்தின விஷயத்தை நீங்கள் நானும் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் கடைசி வசனத்தில். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் முதல் பகுதியிலே, அதாவது 18வது அதிகாரம் முதல் பகுதி, அதாவது 8வது வசனம் மற்றும் 28வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி, தேவனுடைய ஊழியனாகிய பர்னபாவும் சரி, இவர்கள் எல்லாருமே எதை பர்னபா இல்லை, அப்போல்லோ, அந்த அப்போஸ்தலர் 18வது அதிகார கடைசி பகுதியில் அப்போல்லோவும் சரி, எதை திருஷ்டாந்தப்படுத்தி பிரசங்கித்தார்கள் என்று சொன்னால், இயேசுவே கிறிஸ்து அல்லது கிறிஸ்துவே இயேசு அப்படிங்கிறத அவர்கள் திருஷ்டாந்தப்படுத்தி காண்பித்ததை நீங்களும் நானும் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதி, இதனாலதான் தேவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாகுமா? அப்படிதான் அங்கே பிலிப்பியர்ல நீங்களும் நானும் வாசிக்கிறோம். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து யார்? இயேசு யார்? கிறிஸ்து யார்? கிறிஸ்து ஆகிய தேவகுமாரன் இந்த பூமியிலே இயேசு என்கிற பெயர்ல மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டார். ஆக மனுஷகுமாரனாய் இருந்த இயேசுவானவர் தேவகுமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறத பிரகடனப்படுத்துகிறோம். அப்போ தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்கிறோமே. யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி, தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையானது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று அங்கே வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்போ தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அதைத்தான் இங்க சொல்றார், இயேசு கிறிஸ்து. இயேசு மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாய் காணப்படுவதுதான் தேவனுக்கு மகிமையும் துதியையும் கொண்டு வருகிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதி எவ்விதமாய் அடையாளப்படுத்துவது? ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் அதில் 3வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது வேதம் என்ன சொல்லுகிறது? சொல்லுகிறார், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அதை தொடர்ந்து சொல்லுகிற அந்த நீதி எப்படிப்பட்டது, எதற்கு உட்படாதது என்பதை காண்பித்து கொடுக்கும் முகாந்தரமாய் 4ஆம் வசனத்திலிருந்து சொல்லும் போது சொல்லுகிறார், கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று 5ஆம் வசனத்தில் சொல்லி அதை தொடர்ந்து காண்பித்து கொடுக்கிறார். இப்படி அதை சொல்லும்போது சொல்லுகிறார், கிரியை செய்யாமல், கிரியைகள் இல்லாமல் தேவனால்
நீதிமான் என்று எண்ணப்படுகிறவனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு, தேவனால் நீதிமான் எண்ணப்படுகிற அந்த பாக்கியத்தை மனுஷருக்கு காண்பிக்கும் பொருட்டு, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள், எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் வருமோ சொல்லிட்டு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவினால் விசுவாசிக்கிறதுனால் மாத்திரம்தான் இந்த நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற வெளிச்சத்தை தேவன் காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நீதி எப்படி அறிந்து கொள்வது? ஏன்னா இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்து காணப்படுவதுதான் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகுமா. நான் இந்த நாளில் ஆராதனை செய்தியில எதை அதிகமாய் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்றால், இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதி, அந்த நீதியின் கனிகள், அந்த நீதியை குறித்தான் அங்கே ஆபிரகாமே திடசாட்சியை காண்பிக்கிறார். பொதுவாக சொல்றேன், நேற்று கூட ஒரு பைபிள் ஸ்டடியில் ஏறக்குறைய ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் இருக்கும், அந்த பைபிள் ஸ்டடியில் சாயர்புரத்தில் பேசும்போது இதை ஸ்ட்ராங்காகவே சொன்னேன். அடிக்கடி சொல்றது தான், இதையும் கூட நான் ஸ்ட்ராங்காக சொன்னேன். என்ன அப்படின்னா, யோசேப்பை குறித்து ஒரு 4 பாயிண்ட்டை நான் செய்தியை சொல்றதில்ல, ஆபிரகாமை குறித்து ஒரு 5 பாயிண்ட் அல்லது 8 பாயிண்ட் சொல்லிட்டு போறதல்ல, அல்லது மோசேயை குறித்து ஒரு 10 காரியங்களை சொல்லிட்டு போவது தேவனுக்கு பிரியமான ஆராதனை இல்லை. தேவன் எதை விரும்புகிறார் என்றால், நீங்க வேதத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆதிகால அப்போஸ்தலர்கள் எல்லாருமே பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை காண்பித்து கொடுப்பதனுடைய முகாந்திரம் என்னவென்றால், அவர்களுடைய காரியங்களிலே குமாரனாகிய கிறிஸ்து இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட விசேஷித்த பகுதியை காண்பித்து கொடுத்தார்கள். இன்னைக்கு பர்திமை குருடனை குறித்து ஒரு செய்தி, சகைவை குறித்து ஒரு செய்தி நான் சொல்றேன். அவங்களை குறித்து செய்தி கொடுக்க கூடாது என்பது அல்ல, ஆனால் எல்லா செய்தியிலுமே அவள் யாரை காண்பித்து கொடுத்தார்கள் என்றால், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த அக்கிரமங்களையும் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் அவர் கல்வாரி சிலுவையிலே பலியானார் என்கிற காரியத்தை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அது ஸ்தேவானாக இருக்கட்டும், அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்தில் ஆபிரகாம் தொடங்கி சகல தீர்க்கதரிசிகளையும் காண்பித்து கொடுக்கிற ஸ்தேவானாக இருக்கட்டும், அல்லது எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 11வது அதிகாரம் முழுக்க ஆபேல் தொடங்கி பல தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், ராஜாக்கள், பல பரிசுத்தவான்களை காண்பித்து கொடுக்கக்கூடிய எபிரேயர் 11வது அதிகாரமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய முடிவு எதுக்காக அவங்க காமிச்சு கொடுத்தாங்கன்னா இதற்காக தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து புது உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். இந்த வெளியேறப்பட்ட சத்தியங்களை காண்பித்து கொடுக்கும் முகாந்தரத்துக்காகத்தான் அன்றைக்குள்ள பரிசுத்தவான்கள் யோசேப்பை கையில் எடுத்தார்கள், ஆபிரகாமை எடுத்து பேசினார்கள், மோசே எடுத்து பேசினார்கள், இன்னும் பல பரிசுத்தவான்கள், சாமுவேல் தீர்க்கதரிசி, யோசுவா, இது போன்ற பெரிய பெரிய பரிசுத்தவான்களை அவர்கள் எடுத்து பேசினதனுடைய முகாந்தரத்தை புதிய உடன்படிக்கையிலே நாம் பார்ப்போமேயானால், புதிய ஏற்பாட்டு காலத்திலே பார்ப்போமேயானால், அது எல்லாமே குமாரனுக்காக பேசினார்கள். நீ தாராளமா பார்க்கலாம். அதனால அவர்களை குறித்து தனித்து பேசுறதுனால யோசேப்பு எனக்கு ஜீவனை கொடுக்க முடியாது, ஆபிரகாம் எனக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. நீங்க தாராளமா பார்க்கலாம். ரோமர் புஸ்தகத்தில் ஆபிரகாமை சாராளையும் குறித்து பேசுகிற விஷயத்தை பாருங்க. ஏசா யாக்கோபை குறித்து பேசுகிற ரோமர் 9வது அதிகாரத்தை பாருங்க. ஈசாக்கை குறித்து பேசுகிற ரோமர் 4வது அதிகாரம் மற்றும் ரோமர் 9வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க. ஆபிரகாமை குறித்து பேசுகிற ரோமர் 4வது அதிகாரம், 9வது அதிகாரம், இது எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது இதற்கு பிற்பாடு அவர்கள் காண்பித்து கொடுக்கிற சத்தியங்கள் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா நீங்களும் நானும் நீதியை சுதந்தரிக்கிறோம். இந்த நீதியை உடையவர்களாய் காணப்படும் போது தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகுமாம். பிலிப்பியர் 1:10 அழகா சொல்றார், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. எவ்வளவு ஒரு மேன்மையை காண்பித்து கொடுக்க. இதுதான் ரோமர் 3வது அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தினால் அல்ல,
அதை கூட நீங்க பாத்தீங்கன்னா ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் அங்கே 21ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அதை தொடர்ந்து என்ன சொல்றார், அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவ நீதியே. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவநீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் பழிக்கும், வித்தியாசமே இல்லை. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அதை தொடர்ந்து அவர் சொல்றார், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு என்னாகிறாங்க, நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எவ்வளவு அழகா காண்பிக்கப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ இன்னைக்கு நான் எந்த சத்தியத்தில் நிலை கொண்டு இருக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே என்னை மீட்டு கொண்டா. அப்ப எதுல தான் தேவன் மகிமைப்படுகிறார்? அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்படுகிற அனுபவம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நான் மரித்தேன், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன், அவரோடு கூட எழுந்திருக்கிறேன், புது சிருஷ்டிக்கென்று எழுந்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற அந்த மேன்மையான சத்தியத்தை பற்றுகிற விசுவாசத்திற்குள்ளாக நான் நிலைத்திருப்பது தான் தேவ நீதியை கொண்டிருப்பது. இதில் தான் அவருக்கு மகிமை உண்டாகிறது. அதனால தான் ஆண்டவர், நம்ம எல்லாருக்கும் தெரியும், செங்கடலின் அனுபவம் எதுக்கு அடையாளமாக இருக்கு? ஞானஸ்நானத்துக்கு அடையாளம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர் எல்லாரும் மோசைக்குள்ளாக சமுத்திரத்தின் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டால் என்று சொல்லும்போது சிவந்த சமுத்திரத்தை கடப்பது ஞானஸ்நானம். கொலோசியர் 2:12 சொல்லுகிறது, ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோங்கிற வெளிச்சத்தை காண்பித்து கொடுக்கிறார். ஞானஸ்நானம் என்ன? என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷனுடைய சாயல், கிறிஸ்துவின் சாயல் என்னிலே தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை காண்பிப்பதுதான் ஞானஸ்நானம். கொலோசியர் 2:12 சொல்லுகிறது. நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? யாத்திராமம் 14வது அதிகாரத்தில் தான் செங்கடல் பிளந்தது இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு யாத்திராமம் 14:4 பார்வோனாலும் அவனுடைய ரதங்களாலும் நான் என்னப்படுவேன். 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்திராமம் 14:4 நினைக்கிறேன், வாசிங்க, பின்பகுதியாவது வாசிங்க. நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் என்ன செய்யப்படுவேன்? மகிமைப்படுவேன் சொல்லி அவர் சொல்றார். இதை தான் அங்க பிலிப்பியர்ல காண்பித்து கொடுக்கிறார். இதுக்கு நிழலாட்டமாய் மகிமைப்படுவேன். அது எப்படி? பார்வோனாலும் எல்லா ரதத்தினாலும் இராணுவத்தாலும் அவர் மகிமைப்படுவார். அது எப்படி அப்படிங்க கேட்டா, அதுதான் நான் படிக்க வேண்டியது இருக்கு. ஞானஸ்நானத்திலே அப்ப செங்கடல்ல அப்ப அவர் அகப்பட்டிருக்கு, மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள்னா மேகம் மேல இருக்கு, சமுத்திரம் கீழே இருக்கு, குவியல அன்னைக்கு அப்படி கவர் பண்ணுது. இதுக்கு எடை கூடி அவங்க போறாங்க, மேல மேகம் அதான் போட்டிருக்கு. எல்லாரும் மோசைக்குள்ளாக 1 கொரிந்தியர் 10:2 மீண்டும் சொல்றேன், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்க. அப்போ ஞானஸ்நானம் என்ன அப்படின்னு சொல்லி கொலோசியர் 2:12 பார்த்தா, ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக, அது தொடர்ந்து சொல்றார், அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கீங்க. அப்போ ஞானஸ்நானத்துடைய சத்தியம் என்ன? நான் என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே மரித்து கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். அதுதான் ஞானஸ்நானம். அப்ப இந்த ஞானஸ்நானத்தை தான் அவர் அங்கு கொண்டு வர்றார். அப்போ கிறிஸ்து இயேசுனுடைய பலி, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை காண்பித்து கொடுக்கிற இந்த ஞானஸ்நானத்தினுடைய வெளிப்பாடு தான் அங்கு யாத்திராமம் 14:4 சொல்றாரு, பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் நான் என்ன செய்வேன்? மகிமைப்படுவேன். பாருங்களேன் எப்படி மகிமைப்படுறாரு. சிவந்த சமுத்திரத்தை தான் ஆண்டு சொல்றாரு. அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிவந்த சமுத்திரம் பிளந்தா உள்ள அவ்வளவு மூழ்கடிக்கப்படுது. அதில் தான் அவர் மகிமைப்படுறார். அப்போ தேவனுக்கு எப்பொழுது மகிமையின் துதியும் உண்டாகிறது? அப்போதான் நான் அதை அறிய வேண்டியது இருக்கு, இந்த ஞானஸ்நான சத்தியத்தினால. அப்போ ஞானஸ்நான சத்தியம் என்னன்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதி. அது என்ன நீதின்னு பார்த்தா,
இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை எனக்காக சிந்தி, எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்கிற இந்த சிலுவை பற்றிய சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால் ஏற்படுகிற நீதி. தேவன் மகிமைப்படுவாரா? நிச்சயம் மகிமைப்படுவார். அதனாலதான் பிலிப்பி பட்டணத்துக்கு அவர் எழுதும்போது அழகா சொல்லிட்டார். இங்க பிலிப்பி பட்டணத்தில் அவர் எழுதும்போது நீங்க பாத்தீங்கன்னா அவர் சிறைச்சாலையில் தான் இருக்கிறார். உண்மையிலே அவர் எழுத்தின்படி பார்த்தா அந்த கதவு பூட்டப்பட்டிருக்கு. யாருக்கு எழுதுறாருன்னு பார்த்தா விசேஷமா பார்த்தா லீதியாளுடைய குடும்பத்தாருக்கு. அன்னைக்கு எல்லாம் பிரம்மாண்டமான பெரிய சபை கிடையாது. லீதியாளுடைய குடும்பத்தார், சிறைச்சாலை தலைவர், இவங்க குடும்பங்கள் தான் அன்னைக்கு இங்க பிலிப்பி பட்டணத்தில் சபையை கூடி வந்தாங்க முதல் கட்டமா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில். அப்போ லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தாராம், பைபிள்ல இருக்கு. பவுலினால் சொல்லப்பட்டவைகளை கவனிக்கும்படி அவர் கர்த்தர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார், பைபிள்ல இருக்கு. அப்ப சிறைச்சாலை கதவு போட்டு இருக்கு, ஆனா அங்க இருதயம் திறக்கப்பட்டது இருக்கு. அதற்கு வார்த்தைகளை அனுப்புகிறார். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாகவும் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் கேட்கிற இந்த ஆராதனை செய்தியை போல இந்த ஆராதனை செய்தியில கேட்கிற சத்தியங்களை நம்முடைய மனதின் ஆழத்துக்குள்ளே கொண்டு போய், ஆண்டவரே நீர் என்னை நீதிமானாய் மாற்றுவதற்கு நியாயப்பிரமாணத்தினால் அல்ல. நியாயப்பிரமாணத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டதுன்னு சொல்லி அங்கே வாசித்தோமே. ரோமர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அது தேவ நீதியை குறித்து நீங்களும் நானும் ரோமர் 1வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி அந்த விசுவாசத்தினாலே அந்த தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்குங்கிற வெளிப்பாடான சத்தியம் அங்கே காண்பிக்கப்பட்டிருக்குது. அப்ப நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? என் சுயநீதி எல்லாவற்றையும் நான் துறந்து, தேவனே நீ என்னுடைய எல்லா பாவங்களை அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும்படிக்கு, என்னுடைய எல்லா சுயநீதியும் வேறறுக்கும்படிக்கு கல்வாரி சிலுவையிலே பலியாகி எனக்காக நீ இரத்தத்தை சிந்தி பலியாகி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர். இந்த சத்தியத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே நான் நீதிமானாக்கப்படுகிறேன். இதைத்தான் ரோமர் 5:9 சொல்லுகிறது. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. மீண்டும் சொல்றேன், ஆபிரகாம திருஷ்டாந்தமா காண்பிக்கிறார், தாவீதையும் அங்க எடுத்து பேசுகிறார். அதனாலதான் மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன். தாவீது குறித்து நானும் ஒரு காலகட்டத்தில் ஆபிரகாம குறித்து ஒரு 5 காரியம், யோசேப்பு குறித்து ஒரு 10 காரியம், தாவீது குறித்து ஒரு 7-8 காரியம் நான் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லல. எவ்வளோ பரிசுத்தவான்களை அப்போஸ்தலர்கள் காண்பித்து கொடுத்தாலும் எதற்காக காண்பித்து கொடுத்தாங்கிற ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா, அவங்க வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு மட்டும் காமிச்சு கொடுக்கறதுக்கு இல்லை, அவங்க அப்படிப்பட்ட அருமையான ஜீவியத்தின் ஊடாக கிறிஸ்து காண்பிக்கப்பட்டார். அதனாலதான் கிறிஸ்துவ அவர்களில் நாம் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தேவான் ஒவ்வொருத்தரையும் பற்றி அக்கா அப்படி சொல்றார். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமை பாருங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாம்ல எத்தனையோ வரை காமிச்சு கொடுத்துட்டு அவரை தான் பேசுறாரு. கிறிஸ்துவ காமிச்சு கொடுக்கிறாரு. கிறிஸ்துவ காண்பித்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை காண்பித்து கொடுக்கிறது தான் ஆபிரகாம் எடுக்கிறாங்க. சும்மா எடுத்த பிரோஜனம் எப்படி? அது பரிசேயர் வேதபாரருடைய கதையாயிருமே. அவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. எப்படி நான் சொல்ற, அவ்வளவு பேர் ஆபேல்ல இருந்து எத்தனையோ தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், நியாயாதிபதிகள், எவ்வளவு பெரிய பெரிய தேவதாசர்கள் எல்லாம் அப்படி விசுவாச வாழ்க்கையெல்லாம் தூக்கி காமிச்சிட்டு பொத்துன்னு போட்டாச்சு. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனாலும் சொல்லி பொத்துன்னு கீழே போட்டார். எல்லாத்தையும் உயர்த்தி காமிச்சிட்டு நற்சாட்சி பெற்றிருந்து என்ன பிரயோஜனம்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனாலும் 39ஆம் வசனத்தில் எபிரேயர் 11:39 சொல்லிட்டு 40 சொல்றார், அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார்னு சொல்லி தெளிவா காண்பித்து கொடுக்குற. அப்போ இவர்கள் எல்லாரும் காண்பித்து கொடுக்கக்கூடிய முகாந்தரம் எதுக்காக கேட்டா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா உங்களுக்கு எனக்கும் தேவ நீதி வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக. நாம் இருக்க இடத்திலே நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து இந்த முதல் பகுதியை நிறைவு செய்வோம்.